இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெனோபாஸ் அண்ட் விமென்ஸ் ஹெல்த். அதாவது ஒரு பெண்ணோட வாழ்நாள்ல மாதவிடாய் முழுமையா நிக்கிறதே நம்ம மெனோபாஸ் அப்படிங்கிறோம். 45 55 வயசுக்குள்ளாரையும் இந்த மெனோபாஸ் நிகழ்து. ஸோ அதுக்கு ஏன் நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் மெனோபாஸ்க்கு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கட்டம் தான் ஒரு பெண்ணோட வாழ்நாள்ல ஒரு முக்கியமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எதனால அப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா, இந்த பீரியட்ல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இது குறையறதுனால சில மாற்றங்கள் ஏற்படுது. அதுல சில மாற்றங்களை பார்க்கலாம். முதல் மாற்றம் அப்படின்னாக்கா அது பீரியட்ஸ் டைம்ல மாதவிடாய் மாற்றங்களை பத்தி பார்ப்போம். மாதம் சரியாக வந்த மாதவிடாய் திடீரென்று ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அது அப்படியே நின்றுடும். இது நம்ம காமனா பாக்குறது. ஆனா எல்லாருக்குமே இந்த மாதிரி சுலபமா மாதவிடாய் நின்றுடாது. பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை, இல்ல சில சமயம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை கூட பீரியட்ஸ் அதிகமா போகும். ஒரு சிலருக்கு அதாவது முந்தி இருந்ததை விட அதிகமா போகும், இல்ல குறைவாகவும் போகலாம். சோ இந்த மாதிரி மாற்றங்கள் ரொம்ப காமனா இருக்கும் இந்த மெனோபாசல் பீரியட்ல. சோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் நிறைய பேர் இது பீரியட்ஸ் டைம்ல நிக்கிறப்போ இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே இக்னோர் பண்ணிட்டு விட்டுருவாங்க. பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சப்போஸ் அது கண்டினியூஸா ப்ரொலாங்டா இருந்துட்டே இருந்தது அந்த ப்ராப்ளம்னு சொன்னாக்கா, இமீடியட்டா டாக்டரை பார்த்து அது எதனால அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான சிகிச்சை முறை எடுத்துக்கிட்டாங்கன்னாக்கா உடனடியா குணமாயிடும். பட் அதே இது அவங்க அவங்க வீட்டுல சொல்றாங்க, பக்கத்து வீட்டுல சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இந்த பீரியட் அப்படிதாமா இருக்கும், ஒன்னும் ஆகாது, அப்படியே சரியா போயிடும் அப்படின்ட்டு அவங்க இக்னோர் பண்ணி விட்டாங்கன்னா அது எக்ஸசிவ் ப்ளீடிங், அதனால ரொம்ப அனீமிக் ஆகி வேற சில தொந்தரவுகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நம்ம கவனக்குறையினால அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு இல்லாம அதுக்கான உரிய சிகிச்சை முறை எடுக்கிறது ரொம்ப அவசியம்.